ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் இது இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. லாஸ்ட் டைமே குரூப் 4 வந்து மரபு தொடரில் இருந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக கேட்டிருந்தாங்க. ஸோ அது என்ன புக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு. லாஸ்ட் டைமில் உள்ள புக்கில் இருக்கிறத தான் நான் வந்து உங்களுக்கு பிரிண்ட் அவுட் எடுக்கிற மாதிரி ஈஸியாக இருக்கிறதுக்காக ஒரு 20 பேஜில் நம்பர்ஸ்லாம் கொடுத்து கம்பேர் பண்ணி கொடுத்துருக்கேன். மொத்தமே 20 பேஜ் இருக்கும். ஸோ இது அத்தனையும் நீங்கள் படிக்கணுமா அப்படின்னா டெய்லி கொஞ்சம் சும்மா பாருங்கள். ஒரு 2 பேஜ் ஃப்ரீ டைம் இருக்கும்போது கோத்ரூ பண்ணிங்கனாலே போதும். இதில் பாதி உங்களுக்கு தெரிஞ்சதாக தான் இருக்கும், மீதி வந்து உங்களுக்கு புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டா போதும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்க் கொடுக்குறேன். இதை மேக்ஸிமம் பிரிண்ட் அவுட் எடுக்கணும், பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இல்லை அப்படியே எழுதி படிக்கணுன்னாலும் எழுதி படிச்சுக்கோங்க. ஸோ நான் சொன்ன மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ எப்படின்னா, இப்போ இன்றைக்கி நீங்கள் நாளைக்குலேருந்து படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா இதை வந்து மெயினாக உட்காந்து படிக்கக்கூடாது. நீங்கள் மற்றதை மெயினாக படிக்கணும். லாங்குவேஜ், ஜிஎஸ், ஆப்டிடியூடு இதை பார்த்துட்டு அது போக மிச்சம் இருக்கிற ஃப்ரீ டைம் எப்போது நீங்கள் செல்ஃபோன் நோண்டிகிட்டு இருக்கிறதோ இல்லை மற்ற டைமில் இருப்பீங்களா, அந்த டைமில் இந்த மாதிரி சோர்ஸ் எல்லாம் சும்மா கோத்ரூ பண்ணணும். ஒரு மொத்தம் வந்து ஒரு 2 பேஜ்னால் அதிகபட்சம் வந்து ஒரு 100 இருக்கும். ஸோ 2 பேஜ்னால் ஆவரேஜாக 100 இருக்கும். இந்த 100ல் வந்து உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 50 to 60 வந்து உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சதாக தான் இருக்கும். ஒரு 40 தெரியாததாக இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதை மார்க் பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாததாக இருக்கும். இதே 2-3 ரிவிஷன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஞாபகம் வந்துடும். ஸோ இவ்வளோ தான் விஷயம். ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக படிக்கிறது. ரொம்ப உட்காந்து இதுக்குன்னு ஒன்றுலேருந்து மொத்தம் வந்து ஒரு 1042 இருக்குது. இது எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணுறதும் வேஸ்ட்டு. ஏன்னா மனப்பாடம் ப்ராக்டிக்கலாக பண்ணிங்கன்னா மற்றது இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. சப்போஸ் எக்ஸாமில் கேட்கலைனாலும் பிரச்சனை. ஸோ அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ நம்ம படிக்காமலும் இருக்க முடியாது இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு. அதே நேரத்தில் படிக்கிறேன்னு சொல்லி எல்லாத்தையும் மனப்பாடமும் பண்ணக்கூடாது. ரெண்டுக்குமே நடுவில் வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட் கோத்ரூ மட்டும் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் சும்மா இதை ஃப்ரீ டைம் இருக்கும்போது பார்த்துக்கிட்டே இருங்க, உங்களுக்கே நல்ல ஞாபகம் வந்துடும். சப்போஸ் எக்ஸாமில் கேட்டாங்க அப்படின்னா உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் கான்ஃபிடென்ட்டாக. ஸோ அப்படி பண்ணிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த ஃபார்மேட்டில் நான் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். இது வந்து லேண்ட்ஸ்கேப்பில் இருக்கும். பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது சொல்லி எடுங்க. இது நார்மலாக போர்ட்ரேட்டில் இப்படி இருக்கும். நான் வந்து கொஞ்சம் 2 காலமாக பிரித்து பேஜஸ் கம்மி பண்ணுறதுக்காக லேண்ட்ஸ்கேப் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து படிக்கும்போது இந்த மாதிரி படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அதை மட்டும் நீங்கள் பார்த்து இது பண்ணிக்கோங்க. மற்றபடி இதில் எனக்கு உட்காந்து எழுதுறதுக்கு டைம் இருக்காது, இத்தனைனா எனக்கு அவ்வளோ டைம்லாம் எனக்கு இல்லை, மற்றது கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு தான் எனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னா பிரிண்ட் அவுட் எடுக்கிற பெஸ்ட்டு. கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்க் கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து படிச்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி டெய்லி 2 பேஜ் படிங்க போதும். இல்லை 1 பேஜ் படிச்சிங்கனாலே 1 மாதத்துக்குள்ளே முடிச்சிடலாம். 1 பேஜ் படிக்க உங்களுக்கு அதிகபட்சம் வந்து ஒரு 10 நிமிஷம் ஆகும். ஸ்பீடாக படிச்சிங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக படிச்சிங்கன்னா ஒரு 20 நிமிஷம் ஆகும். ஸ்பீடாக படிச்சிங்கன்னா 5 to 10 நிமிஷம் தான் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஃப்ரீ டைமில் வந்து இதை பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மொத்த இதுவுமே நான் கம்பைல் பண்ணி கொடுத்துட்டேன். உங்களுக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய பேர் பயந்துட்டு இருக்க ஒரு ஏரியா, போன தாட்டி ரொம்ப டஃப் பண்ண ஏரியாவும் கூட இந்த ஏரியாவில் இருந்து. ஏன்னா சில டாப்பிக்கில் இருந்து உங்களுக்கு வந்து நிறைய கொஷின் கேட்பாங்க. ஒரு 3 to 4 கொஷின் அந்த மாதிரி இருக்கும் ஒரே டாப்பிக்கில் இருந்து. அந்த மாதிரி டாபிக் பார்த்திங்கன்னா மரபு தொடர். ஸோ அதனால் இது கொஞ்சம் பார்க்குறது வந்து நல்லது. அதே நேரத்தில் நான் சொன்ன மாதிரி இதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து மக்கடிச்சுட்டு இருக்காதிங்க, அது வேஸ்ட்டு. ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஒத்து வராது. ஃப்ரீ டைமில் ஜஸ்ட்டு கோத்ரூ பண்ணுங்கள் போதும். ஸோ அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.